என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் இந்த ஐலாக் இவெண்டை கொண்டாட வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எந்த தமிழ் இவெண்டா இருந்தாலும் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடி தானே ஆரம்பிக்கிறோம். அதனால நான் என்னோட ஸ்பீச்சை தமிழ் தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சிடறேன். எந்திரிச்சுன்னு நிக்க வேண்டாம், உட்காந்து இருந்தா போதும். டிசம்பர் 2021ல நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு இவெண்ட் நடந்துச்சு. அங்க ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. ஒரு ஆள் கூட பாடல. இத பார்த்துட்டு இருந்த அந்த கவர்மெண்ட் அபிஷியல் வந்து ஆச்சரியப்பட்டு ஒரு இன்டர்னல் நோட்டீஸ் போட்டாங்க. நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்கன்னா 4 பேராவது அட்லீஸ்ட் அதை பாடணும்னு. நம்ம தமிழ் தாய் வாழ்த்துற நிலைமையே எப்படி இருக்கு ஐயா? ரெக்கார்ட் பண்ணியாவது பாடுறான் இல்லைங்க. அது இல்லாம இங்கிலீஷ்ல ஏதாவது பாடினான்னா அது ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால பாராட்டு. அக்ஷிதா அவர்கள் வந்து இன்டர்நெட் வழியா தமிழ் வளர்க்குதுன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம அதே இன்டர்நெட்ல தமிழ் ஆங்கிலத்துல எவ்வளவு வார்த்தை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லும் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில 5 லட்சம் வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லும். அப்படின்னா ஆங்கிலம் வெறும் 26 எழுத்துக்களை வச்சுட்டு 6 லட்சம் வார்த்தைகள் வச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம தமிழ் மொழி 247 எழுத்துக்களை வச்சுட்டு எவ்வளவு வார்த்தைகள் வச்சிருக்கணும். லெக்சிகான் யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ண அகராதியில வெறும் 1,50,000 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்படியே தங்கிலீஷ பேசிட்டு இருந்தோம்னா அடுத்த தலைமுறை அந்த 1 லட்சம் பேசினாலே ரொம்ப பெரிய விஷயம்தான். அவங்க சொல்ற கருத்து என்னன்னா, அதாவது ஆங்கில மொழியிலிருந்து வந்து கலப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. உதாரணத்துக்கு கர்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆங்கிலம் வந்து வேற மொழிகள்ல இருந்து வார்த்தைகளை கடன் வாங்குது. அல்ஜீப்ரா அப்படிங்கிறது அரபிக் வார்த்தை, கர்மா அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, கஃபே அப்படிங்கிறது பிரெஞ்சு வார்த்தை. ஆனா புது 2024 அப்டேட்ல இதை வந்து தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தைகளை கன்சிடர் பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ் மொழி உயிர் மொழியாம் எம்மொழியாம் தமிழ் மொழி ஒரு பியூர் லாங்குவேஜ். இது வரைக்கும் அதுல ஒரு கலப்பும் நடந்ததில்லை. அது மட்டும் இல்லாம ஓரோ வருஷமும் ஆங்கிலத்துல வந்து புது வேர்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரி நிறைய பெரிய அத்தாரிட்டி எல்லாம் இருக்குது. நம்ம தமிழ் மொழிக்கு அந்த மாதிரி அத்தாரிட்டி இது வரைக்கும் இல்லை. மன்னிக்கணும், இது இப்போ தமிழக அரசு அதற்கான வந்து ஏற்பாடுகள்லாம் செய்துட்டு இருக்காங்க. தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக தமிழ் மகாநாடுகள்லாம் போட்டுட்டு நிறைய பேர் அழைச்சி அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்காங்க. அதனால தமிழ் வந்து என்னுடைய கருத்துப்படி கொஞ்சம் முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஊசி போட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக தியா அவர்கள் சொன்னாங்க, நிறைய இவெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால தமிழ் வளர்கிறதுன்னு. ஐயா நான் கேக்குறேன், பேச்சு போடி திருக்குறள் எல்லாம் நடக்குது. ஆனா அந்த இவெண்ட்ல எல்லாத்துலயுமே முக்காவாசி பேர் ஆங்கிலத்துல ஸ்கிரிப்ட் எடுத்து கொண்டு வர்றாங்க. சரியா இல்லையா? உண்மையிலே தமிழ் வளர்ந்துருந்துச்சுன்னா நம்ம எல்லாவங்களும் தமிழ்லயே ஸ்கிரிப்ட் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அருமை அருமை. தாக்குங்க. சரி, இதுவாவது வெளிநாட்டுன்னு விட்டுடலாம். அப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் தமிழ்ல சிறந்தவன், இன்னொரு பையன் ஆங்கிலத்துல சிறந்தவன். அப்போ வந்து ஒரு விருந்தினர் வந்தார் வீட்டுக்கு. அப்ப பெற்றோருக்கு வந்து எது கேட்டா ரொம்ப பெருமையா இருக்கும்? உங்க பையன் நல்ல தமிழ் பேசுறான் அப்படின்னு சொன்னா பெருமையா இருக்குமா, இல்ல உங்க பையன் நல்ல ஆங்கிலம் பேசுறான் அப்படின்னு சொன்னா பெருமையா இருக்குமா? ஆங்கிலம் பேசினா எங்களுக்கு பெருமை. அப்படித்தானே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. குழந்தைய கூப்பிட்டு என்ன கேட்கறாங்கன்னா, இங்க இன்னைக்கு படிச்ச பாடத்தை சொல்லி பாபா பிளாக்ஷி அப்படிங்குது, இல்லைன்னா ரெயின் கோவேங்குது. தமிழ்ல ஏதாவது சொல்லியா அம்மா இங்கே வா ஆசை மூத்தம் தாத்தாங்கிறத காணும். சரியான கருத்து சொல்லுங்க. அடுத்ததாக நம்ம வந்து தமிழர்கள் அந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த மாதிரியே தமிழர்கள் வந்து இந்த உலகம் மொத்தமா இருக்காங்க. ஆனா யூகேல இருக்கிற தமிழர்கள் இங்கிலீஷ் படிச்சுதான் ஆகணும், ஸ்பெயின்ல இருக்கிறவங்க ஸ்பானிஷ் படிச்சுதான் ஆகணும், அதே மாதிரி ஜெர்மனில இருக்கிறவங்க ஜெர்மன் படிச்சுதான் ஆகணும்.
படிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அது சொல்லிட்டீங்க. அப்ப தமிழர்கள் வந்து அப்ப தமிழ் படிக்க கூடாதுங்கிறீங்களா இல்ல படிச்சுதான் ஆகணுங்கிறீங்களா? நம்ம பிரணன்யா அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வந்து குவாலிபிகேஷன் வேணும்னா தமிழ்லாம் தேவையில்லை, ஆங்கிலம் போதும்னு சொல்றாங்கல்ல. மாற்றணும், மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, யூகேல வந்து ஏதோ புது சட்டம் திருப்பி வேற ஏதோ வைக்க போறாங்க. என்னன்னா வந்து யூகே விசா வேணும்னா நீங்க வந்து IELTS எக்ஸாம் பாஸ் பண்ணுமா. அப்ப இதனாலேயே வந்து இன்னொரு ரீசன் தமிழர்கள் வந்து ஆங்கிலத்துக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வெளியவர்கள்லாம் தமிழ்நாட்டுல அந்த வெளியூர்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பசங்களுக்கு அந்த மொழி தான் சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யூகேல உள்ளவங்க பசங்களுக்கு இங்கிலீஷ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால அந்த பசங்க வளரும் போது அவங்க அந்த மொழியவே அவங்க மொழியா ஆக்கிட்டு தமிழை துரத்தி விட்டுருவாங்க. இது வெளிநாட்டுல மட்டும் நடக்கலையா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் நடக்குது. இது நானே ஒரு உதாரணம். எனக்கு நல்லா தெரியும் ஐயா. நீங்க இப்ப நிகழ்ச்சி நடத்தும் போது ரொம்ப அருமை அப்படிங்கறத சூப்பர் சூப்பர்னு சொன்னீங்க, அதையும் பார்த்தேன் நான். இது இயல்பு, உங்களை நான் குறை சொல்லல. அதாவது இந்த தமிழர்களுக்கு உண்டான சில வார்த்தைகள்லாம் இருக்குது, அதுக்கு சரியான தமிழ் அதனுடைய மொழிபெயர்ப்பு அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஓகேயா ஓகேயா அப்படிங்க, ஏன் நான் சொல்றது சரியானு கேட்கலாம்ல. இன்னொரு வார்த்தை வந்து தமிழ் அகராதியில சேர்க்க போறாங்க, இதுக்கு போய் அவங்க டென்ஷன் ஆகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர். இவன் என்ன டென்ஷன் என்னத்தையும் சொல்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் தமிழ் அகராதியில வந்துகிட்டு இருக்கு இப்போ. அதான் நீங்களும் இனி சூப்பர் அப்படிங்கிறது